ஏன்னா சிவபெருமான் கிட்ட நாலு நேரம் நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் படைக்கப்பட்டவர். ஏற்கனவே நம்ம சிப்புக்குள்ள எல்லாமே அடங்கி போச்சு, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. இந்த நாள் தேர்ந்தெடுத்து நீ வர வேண்டியது அவசியமே கிடையாது. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ அப்போ வந்து உனக்கு அனுமதி கொடுத்தாருன்னு அர்த்தம். அந்த அனுமதி பெற்றதே ரொம்ப பெரிய விஷயம். இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ல இருப்பாங்க. ஐயோ மலை சுத்தி ரொம்ப நாளாச்சுன்னு நினைப்பாங்க. ஆனா எங்க அமெரிக்கால லண்டன்ல இருந்து கடல் கடந்து வந்து இங்க கிரிவலம் சுத்துறவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. கிரிவலத்துல வந்து எப்படி சுத்திட்டு வரணும், இதோட வரலாறு என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முதலாவதாக என் பேர் வந்து பார்த்திபன். நாங்கள் வந்து கடந்த 7 ஆண்டு காலமாக இதே கிரிவல பாதையில் இருக்கேன். பேசிக்கலி ஒரு இன்ஜினியர். ஆன்மீக பயணத்தில் என்னுடைய வாழ்க்கையை தொடரணுன்றதுக்காக இங்கே வந்து ஆல் ஓவர் இந்தியா நான் போயிருக்கேன். அதாவது காசி, ரிஷிகேஷ், கேதர், பத்ரி, ஹரித்வார் எல்லா இடமும் சுற்றி இருக்கேன். ஆனால் திருவண்ணாமலை கிரிவலம், இந்த கிரிவலம் 14 கிலோமீட்டர் வந்து ரொம்ப ரொம்ப மகாத்மபூர்ணம். அது எப்படி சொல்றதுன்னா ரொம்ப அமூல்யம்னுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த கிரிவல பாதையில வந்து 14 கிலோமீட்டர் வரணும். அதாவது சுத்தி வரணும்னாக்கா சும்மா இது ஒரு நிறைய பேர் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டா வராங்க, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வராங்க. ஆனால் உண்மையாக அந்த சிவன் அனுமதிச்சால் மட்டுமே இந்த கிரிவல பாதைக்குள்ள வர முடியும். முதல்ல சிவனை வணங்கணுமா இருந்தா அவருடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் சிவனையே வணங்க முடியும். இந்த மானிட ஜென்மத்துல யதார்த்தமா நிறைய பேர் இந்த உலகத்துல வருவாங்க. ஏன் பிறந்தோம், ஏன் நம்ம வளர்றோம், ஏன் வாழறோம்னு தெரியாம நிறைய பேர் மாண்டு போனவர்கள் தான் அதிகம். எவன் ஒருவன் சிவனை மட்டும் நேசித்து இந்த சிவ இடத்துக்கு, இந்த கைலாயம், இது கைலாயம் தான் சொல்லுவேன் நான். இந்த கிரிவல பாதை, இந்த கிரிவல பாதையில வந்துட்டு அஷ்டலிங்கங்கள் இருக்கு. அதாவது 8 லிங்கங்கள். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், இறுதிலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம், 8 லிங்கங்கள் இருக்கு. சூரியலிங்கம், சந்திரலிங்கம் இருக்கு. ஆனா இந்த சூரிய சந்திரன் வந்து இந்த அஷ்டலிங்கத்துக்குள்ள வராது. ஆனா ஒரு லிங்கத்துக்கும் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறை நம்ம அடுத்த பதிவுல பேசலாம். ஆனா இந்த கிரிவலம் நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ராஜகோபுரம் இருக்கு திருவண்ணாமலை, அதாவது பெரிய கோவில் ராஜகோபுரத்துல இருந்து முதல்ல ஆரம்பிக்கணும். அங்க ஆரம்பிக்கும் போது ஒரு கற்பூரமோ ஒரு தேங்காவோ அந்த இடத்துல வடிச்சிட்டு அங்க ஆரம்பிச்சு ஒரு லிங்கமா நம்ம இந்த கிரிவல பாதையில வரும்போது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு செல்லை நோண்டிக்கிட்டு அவங்களுடைய குடும்ப கதையை பேசிக்கிட்டு இல்லை டிவி சீரியல் பத்தி பேசிக்கிட்டு நிறைய பேர் வராங்க. ஆனா இந்த கிரிவல பாதையில வரும்போது எந்த நோக்கத்துக்கு அவங்க வந்திருக்காங்க எதுவுமே கேட்கக்கூடாது. எதுவுமே, அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு வருவாங்க, நம்ம சிவங்கிட்ட போயிடுவோம், நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, நான் ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இல்ல எனக்கு நல்ல மனைவி வேணும், இல்ல ஒரு குழந்தை பாக்கியம், இல்ல குழந்தை பிறக்கணும், இந்த மாரி நோக்கத்துக்கு வருவாங்க. ஆனா சிவபெருமானுக்கு நீ எந்த நோக்கத்துக்கு இங்க வந்திருக்குன்றது அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் உன்னை இந்த இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. நம்ம அந்த நோக்கத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த கிரிவல பாதையில சுத்தவே கூடாது. ஒரு எனக்கு பிள்ளை இல்லையே பகவானே, எனக்கு பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்ன்ற நோக்கத்துல நம்ம சுத்தக்கூடாது. ஏன்னா உனக்கு இங்க வர வச்சிருக்கிறது அவரு உன்னுடைய நோக்கத்தை அறிஞ்சுதான் அவர் வர வச்சிருக்காரு. யதார்த்தமா சாந்த ரீதியா ரொம்ப பொறுமையா, வேகமா நடக்கக்கூடாது, ரொம்ப பொறுமையா. அதாவது ஆத்மா, ஜீவன், அறிவு, இது 3ம் கலந்ததுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த 3ம் கலந்த கலவையா இங்க மாற்றக்கூடியதுதான் இந்த கிரிவல பாதையே. இந்த 3ம் நம்ம கலந்து வந்து நம்ம குடும்பத்தோட வீட்டோட இருந்தாலே நம்ம வந்த இடத்துக்கு ரிட்டர்ன் போயிடலாம். அதாவது நம்ம அப்பங்கிட்ட இருந்து கீழே வந்திருக்கோம் இந்த பூலோக பிரபஞ்ச அனுபவத்தை பெறத்துக்காக. இந்த அனுபவத்தை நம்ம வந்து இங்க ரொம்ப சீரும் சிறப்புமா நம்ம இந்த அனுபவத்தை பெற்று திருப்பி நம்ம அங்க போறதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கம். இங்க இந்த பூலோகத்துல கார் வச்சேன், பங்களா வச்சேன், புள்ள பெத்தேன், அது பெத்தேன், இது பார்த்தா வாயறதெல்லாம் கிடையாது. அப்பனை உண்மையாக நேசித்து இந்த பிரபஞ்சத்தினுடைய அனுபவத்தை பெற்று நம்ம வந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு விஷயம் தான் நம்ம இங்க செய்ய வந்திருக்கோம். அது முழுமையா இந்த 14 கிலோமீட்டர் அண்ணாமலையாரை நினைச்சாலே முக்தின்றாங்க. அண்ணாமலையாரை நினைச்சாலே முக்தி, முக்தி தரும் அண்ணாமலையார். இங்க அண்ணாமலையார்கிட்ட வந்து பொன் பொருள் மண் மெனை நீ எது கேட்டாலும் இங்க வந்து சாத்தியப்படாது. அறிவும் தெளிவும் மட்டும்தான் பகவான் கொடுப்பாரு. இந்த அறிவும் தெளிவும் தான் கோடான கோடி ரூபாய் சொத்து. அந்த கோடான கோடி ரூபாய் சொத்து வரத்தை நம்ம பெறணுமா இருந்தால் ரொம்ப சாந்த ரீதியா, அமைதியா, எந்த ஒரு சஞ்சலப்பும் இல்லாம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி பகவானை முழுமையா, அதாவது அவருடைய நாமம் மட்டும்தான் இருக்கணும். அருணாச்சலேஸ்வராய நம, இல்ல அண்ணாமலையாரே, இல்ல ஓம் நம சிவாய், இந்த ஒரு நாமத்தை மட்டுமே நினைச்சிட்டு, அதாவது அடிமேல் அடி எடுத்து வைத்து நடந்துவான்னு சொல்லுவாங்க, அது முடியாது. இருந்தாலும் நம்ம ஆத்மா, இந்த உடம்பு, இந்த பில்டிங், இந்த கூடாரம் எந்த அளவுக்கு பொறுமைப்படுத்தி பக்குவப்படுத்தி
நம்ம வந்து அந்த பாதையை நம்ம கடந்து இந்த 14 நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ பஸ்ஸுக்கு எனக்கு நேரமாச்சு, பஸ் கிளம்பிடும் 1.5 மணி நேரத்துல போக முடியுமா, 2 மணி நேரத்துல போக முடியுமா, அடிக்கடி அங்கங்க கிலோமீட்டர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கிலோமீட்டர் கிட்ட நின்று பார்ப்போம், எத்தனை கிலோமீட்டர் வந்துட்டோம் நம்ம, ஐயோ இன்னும் 5 கிலோமீட்டர் போகணுமா, 6 கிலோமீட்டர் போகணுமா, 7 கிலோமீட்டர் போகணுமான்ற ஒரு எண்ணத்திலேயே நடக்கிறாங்க. அந்த மாதிரி ஆள் வர்றது தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல நீங்க வந்து அண்ணாமலையாருடைய இது அண்ணாமலையார் மலை வந்து அண்ணாமலையார் சாட்சாத் பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய மலை. ஏன்னா இந்த மலைக்கு வந்துட்டு மேலிருந்து வர பிரபஞ்சத்திலிருந்து வர சக்தியை தேக்கி வைக்கக்கூடிய தன்மை கிடையாது. அந்த மலை வந்து டோட்டலா எல்லாத்தையுமே டிஸ்சார்ஜ் பண்ணுது. டிஸ்சார்ஜ் பண்றதால இங்க நடக்கிற அத்தனை ஆத்மாவுக்கும் போய் அந்த எனர்ஜி கிடைக்குது. பௌர்ணமி அன்னைக்கு எதுக்கு கிரிவலம் சுத்தினா ஃபுல் மூன் டேன்னு அன்னைக்கே வெள்ளக்காரன் சொல்லி வச்சான். அந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு வந்துட்டு அவ்வளோ கதிர்வீச்சுகள் டிஸ்பேச் ஆகுது. இந்த ரேஸ் வந்து அவ்வளோ வருது. அது ஒரு மாசம் கூனி குறுகி போன உடம்பு திருப்பி ரீசார்ஜ் பூஸ்டப், அந்த பூஸ்டப் ஆகுது. அதனாலதான் பௌர்ணமிக்கு வந்து நிறைய பேர் கிரிவலம் சுத்துறாங்க. பௌர்ணமின்னு இல்லை, யதார்த்தமாவே இந்த 14 கிலோமீட்டர் கிரிவலத்துல நம்ம தினந்தோறும் நாள் கிழமை எல்லாம் கிடையவே கிடையாது. கிரிவலம் சுத்துறதுக்கு எந்த நாளும் கிடையாது. ஏன்னா சிவபெருமான் கிட்ட நாலு நேரம் நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் படைக்கப்பட்டவர். ஏற்கனவே நம்ம சிப்புக்குள்ள எல்லாமே அடங்கி போச்சு, இதுதான் உன்னுடைய வாழ்க்கைன்னு. இந்த நாள் தேர்ந்தெடுத்து நீ வர வேண்டியது அவசியமே கிடையாது. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ அப்போ வந்து உனக்கு அனுமதி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அந்த அனுமதி பெற்றதே ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ல இருப்பாங்க. ஐயோ மலை சுற்றி ரொம்ப நாளாச்சுன்னு நினைப்பாங்க. ஆனா எங்க அமெரிக்கால லண்டன்ல இருந்து கடல் கடந்து வந்து இங்க கிரிவலம் சுத்துறவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. கடல் கடந்து 15 கிலோமீட்டர் இருக்குனால வர முடியல, கடல் கடந்து வந்து இங்க கிரிவலம் சுத்திட்டு போறாங்க. ஏன்னா அவனுக்கு அனுமதி பெறப்பட்டது. வாசல் அப்பன் திறந்துட்டாரு. இதான் உண்மை. அப்பனுடைய வாசலை திறக்கணுமா இருந்தா இரக்கம் தயவு, பாவப்பட தேவையில்ல. ஏன்னா எல்லா மனிதர்களும் பாவம் தான். ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை பற்றி பாவப்படணும்னு அவசியமே கிடையாது. பசித்தவருக்கு உணவு கொடுத்தாலே போதும். அது மிகப்பெரிய வரமா தவமா நம்ம எண்ணிக்கலாம். இதுல போய் காட்டுல உட்காந்து தவம் பண்ணணும், இல்ல நான் வந்து ஒரு ருஷி ஆகணும், காவி கட்டிக்கிட்டு நான் ஒரு சன்னியாசி ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. இல்லறத்திலிருந்தே நம்ம ரொம்ப அருமையான ஒரு தவநிலைக்கு போகலாம். ஆனால் பசித்தவருக்கு உணவு, ஜீவகாரண்யம், வள்ளல் பிறந்தகே அருமையா சொல்லி வச்சுட்டு போனாரு. அந்த காரியங்களை செஞ்சா அப்பங்கிட்ட இடம் கிடைக்கும். அப்பங்கிட்ட இடம் கிடைச்சா இந்த கதவு திறக்கப்படும். இந்த கதவு திறக்கப்பட்டுச்சுன்னா நீங்க கிரிவல பாதையில இந்த 14 கிலோமீட்டர்ன்றது வந்து நிறைய பேர் 14 கிலோமீட்டர் ஆனுவாங்க. 14 கிலோமீட்டர் கிடையாது. எப்படி சொல்றது, ஒரு மிகப்பெரிய கைலாயம். திருவண்ணாமலைன்றது கைலாயம். அது உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அற்புதங்களே நடக்கும். ஒரு வாட்டி நீங்க கிரிவலம் வந்து பாருங்க. நான் எல்லாருக்கும் சொல்றது, இந்த உங்களுடைய சேனல் வாழையில எல்லாருக்கும் சொல்றது, ஒரு தடவை நீங்க கிரிவல பாதையில் நீங்க உங்க பாதத்தை வச்சு நடந்து போங்க. உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும், மனசு அமைதியாகும், உங்க ஆத்மா தூய்மையாகும். நிறைய நினைச்சுக்கிறோம் நம்ம செல்வம், பணம், காசு, பேர், புகழ் இது வர வர கர்மாக்கள் சேரும். இல்ல அது அவசியம்தான். பணம், காசு, பேர், புகழ் ஒரு மனித பிறவிக்கு அவசியம்தான். ஆனா உங்க எண்ணம் வந்து தூய்மையாகணும், தேகம் சுத்தமாகணும். என்ன எப்போ தூய்மையாகுதோ மனசு அமைதியாகும். மனசு அமைதியாயிடுச்சுன்னா ஆத்மா சாந்தி ஆகும். நிறைய பேர் சஞ்சலிப்பிலே இருப்பான், ஒரு டென்ஷன்லயே இருப்பான், ஒரு ஆதங்கத்திலேயே இருப்பான். இந்த ஆத்மாவை அவனே கஷ்டப்படுத்துவான். இந்த ஆத்மாவை இன்னும் ஏன் கஷ்டப்படுத்திக்கணும்? அதாவது ராஜராஜ சோழனும் மண்ணுக்குள்ள போயிட்டாரு, மைசூர் மகாராஜாவும் மண்ணுக்குள்ள போயிட்டாரு. புரியுதுங்களா? எல்லா மானிட பிறவிக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மரணம் என்பது நிச்சயம். ஆனா அந்த மரணம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தூய்மையா அருமையா நிம்மதியா வாழணும். நிம்மதியா வாழணும்னு என்ன பண்ணணும்? இறைவனை வேண்டணும். இறைவனை வேண்டணும்னு என்ன பண்ணணும்? உள்ளத்தை தெளிவாக்கணும். உள்ளம் தெளிவாச்சுன்னா இறை உள்ள வந்துடும், இறையாற்றல் உள்ள வந்துடும், சைத்தான் வெளியே போயிடுவான். பாதி சைத்தான் நம்மளை ஆளுகின்றான், பாதி இறைவன் ஆளுகின்றான். புரியுதுங்களா? இறைவன் நடுநிலையாளரா இருக்கான். எப்போ நம்ம தூய்மை ஆகுறோமோ அப்போ சைத்தான் வெளியே போயிடும், நம்ம மனசுல சாந்தி வந்துடும். எங்க படுக்கிறோமோ அங்க நல்லா உறக்கம் வரும். ஏன்னா இதே கிரிவல பாதையில மழை, காத்து, வெயில், வெள்ளம் எல்லாத்தையுமே சந்திச்சேன் நான். இதே இடத்துல படுக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப என்னை கூட்டு போய் ஒரு ஏசி போட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சாலும் எனக்கு நிம்மதி கிடையாது. இங்க எப்படா வருவேன் தான் நினைப்பேன். இந்த இடத்துல வந்து இந்த பாதையில படுத்து பிறண்டு உருண்டு இங்க சாப்பிட்டா மட்டும்தான் என் ஆத்மா சந்தோஷப்படுறோம். ஏன்னா இதுக்காக நான் பல வருஷங்கள் தவமா இருந்திருப்பேன், பல ஜென்மங்கள் தவமா இருந்திருக்கேன். அதனால அப்பா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு.
அதனால நீங்க ஒரு தடவை கிரிவல பாதையில நீங்க நடக்கும்போது எதுவுமே நினைக்காதீங்க. எதுவுமே நினைக்காதீங்க. எனக்கு அது வேணும், இது வேணும். அந்த பகவானே எதுவுமே உனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரிஞ்சுதான் உன்னை வர வச்சிருக்காரு. அமைதியா, சாந்தமா அப்பனுடைய நாம ஜபத்தை சொல்லி மட்டும் பொறுமையா, ரொம்ப பொறுமையா கையாளணும். வேகமா நடக்கிறது, இல்ல வேற எதுவோ மூளையை போட்டு நம்ம சிதற விடுறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. செல்ல நோண்டுறது, நம்ம கதைகளை பேசுறதெல்லாம் பண்ணவே கூடாது. பொறுமையா, சாந்தமா, மௌனம். அதாவது உலகத்திலேயே நிதானத்திலேயே ரொம்ப பெருசு எதுன்னு கேட்டா, ஒண்ணு மௌனம், இன்னொன்னு அமைதி. ரெண்டும் ஒண்ணுதான். மௌனம்னா பேசக்கூடாது, அமைதினா எதை பத்தி சிந்திக்க கூடாது. இது ரெண்டையும் கடைபிடிச்சு இந்த கிரிவல பாதையில வந்து நிறைய பேர், கோடான கோடி பேர் வந்துட்டாங்க. இன்னும் தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கு. யார் யாருண்ணா வரலாம் இங்க? எல்லோருமே வரலாம், எல்லோருமே வரலாம். அதாவது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, விதிர நீத்தில விதர நிமித்தம் பௌகிருத்த வேஷம் பண்றாரு. வதர நிமித்தம் பௌகிருத்த வேஷம். இந்த வயிறுக்காக தான் மக்கள் வந்து இந்த பலவரமா தான் வேஷம் போடுறான். அதாவது கலெக்டர், இன்ஜினியர், டாக்டர், ப்ரொஃபசர், லாயர், திருடன், பொறுக்கி, ஏசியா, எல்லாமே ஒரு பேர் தான். ஆனா இந்த பேர்கள் எல்லாமே எதுக்காகன்ற ஒரு ஜான் வயிற்றுக்காக மட்டும்தான். மனுஷனுக்கு பகவான் எதிரி எங்க வச்சிருக்கான்னா உடம்புலயே வச்சிருக்கான். அது எங்க வச்சிருக்கான்? அவனுக்கு முன்னாடியே வச்சிருக்கான். இந்த வயிறு தான் முதல் எதிரி அவனுக்கு. இந்த வயிறு இல்லாம போச்சுன்னா இந்த உலகத்துல அவன் ரொம்ப சாந்தமா ஏதோ ஒரு மர நிழல் கிடைச்சா போதண்டான்னு படுத்து தூங்குவான். இந்த வயிற்றுக்காக தான் பல வேஷங்களை மனுஷன் போட்டுக்கிட்டு இருக்கான். இது ஒரு சமுதாயத்துல வந்து ஸ்டேட்டஸா பார்த்து ஒரு ஆத்மா கூடிய ஒரு ஆத்மா சஞ்சரிப்பா இருந்துகிட்டு இருக்கு. அதனால எல்லாருமே வரலாம், எல்லாருமே இந்த திருவிழா பாதிக்கு வரலாம். ஜாதி, மதம் எதுவுமே இங்க தேவை கிடையாது. அண்ணாமலையார், அருணாச்சலேஸ்வர், அபித குஜலாம்பல், உண்ணாமலை தாயை வந்து மனசார நீ வேண்டி வருந்தி இந்த கிரிவல பாதைக்கு நீங்க 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையை நீங்க ஒரு லிங்கமா போய் அந்த லிங்கத்துடைய அனுகிரகத்தை பெற்று நீங்க இந்த 14 கிலோமீட்டரை சுத்திங்கனாலே உங்களுக்கு ஒரு முக்தி பாதை, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். ஏன்னா அப்போ வந்து ஆனந்த கூத்தாடி, அவன் எப்பவுமே ஆனந்தத்தான் விரும்புகிறோம். மன உடைச்சலோ, ஒரு சோர்வோ, எப்படி சொல்றது, கஷ்டம், இதெல்லாம் நினைச்சு இங்க வரவே தேவையில்லை. ஒரு வாட்டி அண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட நீ இறங்கி அப்பன் கோயில் முன்னாடி வந்து தீபத்தை ஏத்திட்டு நீ வந்து சுத்த ஆரம்பிச்சுன்னா ஆனந்த கூத்தாடி எல்லாத்தையுமே பார்த்துக்குவோம். ஆனந்தம், சித் பிளஸ் ஆனந்தம் = சிதானந்தம், பேரானந்தம், அறிவானந்தம். இப்போ கிரிவலம் எல்லா நாள்லையும் சுற்றலாம், டைம், நேரம், காலம், பொருள் எதுவும் தேவையில்லை பண்ணீங்களே. இப்போ அமாவாசை சில பேர் அமாவாசைக்கு வருவாங்க, பௌர்ணமிக்கு வருவாங்க. எது முக்கியமான உகந்த நாள்? இல்ல, திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி ரொம்ப முக்கியமான நாள். பௌர்ணமிக்கு வந்து கிரிவலம் சுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். சில பேருக்கு வந்து நான் அவங்களுடைய பர்சனல் அனுபவத்தை நான் கேட்டிருக்கேன். நான் ஒரு கோரிக்கையோட வந்தேன், நான் 3 பௌர்ணமிக்கு எனக்கு 3 பௌர்ணமி வந்தேன், எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு, 7 பௌர்ணமி வந்தேன் சக்ஸஸ் ஆயிடுச்சு, இதுமாரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால பௌர்ணமின்றது ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஏன் நிறைய பேர் பௌர்ணமியை தவிர்க்கிறாங்கன்னா, பௌர்ணமிக்கு வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும். அந்த கூட்டத்துல வந்து ரொம்ப வேகமா போக வேண்டியது இருக்கும். ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கணுன்றதுக்காக நிறைய பேர் மக்கள் வந்துட்டு சாதா வீக் டேஸ்லேயே வந்து நிறைய பேர் சுற்றுறாங்க. ஆனால் சிவபெருமானுக்கு எல்லா நாளுமே அற்புதமான ஒரு நாள். ஆனால் முக்கியமான நாள்னா பௌர்ணமியாக சொல்லலாம். சில பேர் வந்து வண்டியில், 2 வீலரில் சுற்றுறாங்க, ஆட்டோவில் வருவாங்க, சில பேர் கார்லேயே நின்று சுற்றிட்டு போகிறாங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய இயலாமை, உடல் உபாதைகள் இருக்கலாம். உடல் உபாதைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மனசுல ஆசை இருக்கும், எப்படியாச்சும் நான் இந்த அதாவது அப்பனை சுத்தி வந்துடணுமேன்ற ஒரு ஆசை இருக்கும். இந்த ஆசைக்காக அவங்க வண்டியில போறதோ இல்லை ஆட்டோல போறதோ இல்லை கார்ல போறதோ தவறு இல்லைன்னு தான் சொல்லுவேன். பெரும்பாலும் செருப்பு போடாம நடக்கிறது ரொம்ப நல்லது. செருப்பை ஏன்னா மாணிக்க வாசகர் வந்தப்போ உள்ள பார்த்து பயந்தாராம், காலை வைக்கிறதுக்கே பயந்தாராம். ஏன்னா அடிக்கு ஒரு லிங்கம் இருக்கு, இந்த லிங்கத்து மேல நடந்து போக மாட்டேன்னு சொல்லி பயந்தாராம் மாணிக்க வாசகரை. அதனால இங்க ஒரு அடிக்கு ஒரு லிங்கம் இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால இன்னொன்று, கிரிவலத்துல நடக்கும்போது இந்த கையை வீசி நடக்கக்கூடாது. கையை வீசி நம்ம நடக்கிறத தவிர்க்கணும், பெரும்பாலும் தவிர்க்கணும். சாந்தமா, பொறுமையா. இன்னும் சில பேர் அப்படியே ஃபாஸ்டா வாக்கிங் போற மாதிரி, ஜாகிங் போற மாதிரி போவாங்க. அப்படி போகாம நம்ம பாடி லாங்குவேஜை கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்தோம்னா அது ரொம்ப நல்லது. அது ஒரு சயின்ஸா கூட சொல்லலாம், நம்ம சயின்ஸா கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம், இந்த கிரிவல பாதையில நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என் கூட பயணிச்சிருக்காங்க. அவங்க வந்த காலகட்டத்துல
விட ஒரு 3 மாசம் கழிச்சு அவங்களுடைய வாழ்க்கையே மாறி இருக்கு. ஒரு பைத்தியம்னு கொண்டாந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அதாவது ஏர்வாடியில பார்த்தேன், கீழ்ப்பாக்கத்துல பார்த்தேன், பகாயத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், டேப்லெட்ஸ் ஓரியன்டா இருக்கேன். அப்பா மருத்துவமனையில தான் டேப்லெட் சாப்பிட்றான், இவன் யாரை பார்த்தாலும் கோவப்படுறான், கல் எடுத்து அடிக்கிறான்ற பைத்தியத்தை கூட கிரிவல பாதையில விட்டுட்டாக்கா, அவன் இந்த பாதை இந்த 14 கிலோமீட்டர் சுத்தி 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 வந்துகிட்டே இருப்பான். 3 மாசம் கழிச்சு அவன் குணமாகி போயிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நல்ல நிலைமையில ஒரு வேலையை வெட்டி செஞ்சு அற்புதமா அவங்க குடும்பத்தோட இருக்கிறத நான் வந்து பார்த்துருக்கேன். அவ்வளோ பவர்ஃபுல்லானது இந்த கிரிவலம். ஹார்ட் அட்டாக் வராது. ஒரு ஹார்ட் அட்டாக் நான் சேலஞ்ச் பண்றேன். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல விடிய காலையில ஒரு 4:30 to 6 மணிக்குள்ள இந்த அண்ணாமலையாரை சுத்தி வந்தாங்கன்னா அந்த நோய் எங்க இருக்குன்னு பறந்து போயிடும். 4000 சில்லற வியாதிகளே பறந்து போயிடும் இந்த கிரிவல பாதையை சுத்தினா. இது உண்மையா தூய்மையா இந்த ஆத்மா பிரபஞ்சத்து கூட இந்த இயற்கை கூட ஒந்தி போய் இந்த அப்பனை சுத்தி வந்தாங்கன்னாக்கா எந்த வியாதியும் வராதுன்னு நான் சேலஞ்ச் பண்றேன். இதை நான் சேலஞ்ச் பண்றதோட வியாதி உள்ளவர்கள் இதை செஞ்சு பாருங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க. இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். எவ்வளோ சொல்லு பண்ணிருக்கலாம் ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு, சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க உணர்வீங்க. இப்போ கிரிவலம் சுத்தும் போது சாப்பிட்டுட்டு சுத்தலாமா, இல்லை தண்ணி இந்த மாதிரி குடிச்சிட்டு சுத்தலாமா, என்ன மாதிரி? அதாவது நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், அண்ணாமலையாருக்கு வந்து போஜனம் தான் இங்க. தடிக்கு உயர்ந்தா சாப்பாடு, தடிக்கு உயர்ந்தா சாப்பாடு எங்கேயுமே கிடையாது. உலகத்துல எந்த மூலிகை போனாலும் திருவண்ணாமலை மாரி அன்னதானம் பண்ற இடமே கிடையாது. அந்த அளவுக்கு எங்க அன்னதானம், அன்னம் பாலிப்பு, அன்னதானம் சொல்ல மாட்டேன், அன்னம் பாலிப்பு. அந்த அளவுக்கு அன்னம் பாலிப்பு இங்க பண்ணுவாங்க. வயிற்று காய போடாம, ஏதாவது இந்த வயிற்ற காய போடாம அருமையா வயிறார சாப்பிட்டுட்டு நீங்க பொறுமையா கிரிவலம் சுத்தினா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ அதுக்காக கோச்சிக்கலாம் மாட்டாரு. ஃபர்ஸ்ட் உன்னை நீ சுத்தப்படுத்திக்கோ, உன்னை நீ தெளிவாக்கிக்கோ. புரியுதுங்களா? நிறைய பேர் நான் ஒரு போய் தான் இருந்து சுத்துறேன். தவறு இல்லை, நீ ஒரு போய் தான் இருந்து சுத்துறதுனால உன் உடம்பு தான் கிளியர் ஆகும். அது ஒரு சயின்ஸ், ஒரு எக்ஸசைஸ். இதனால நான் வந்து அப்பனுடைய அனுகிரகத்தை பெறுவேன், அப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவேன்றதெல்லாம் கிடையாது. உன்னுடைய தேவைகளை ஃபர்ஸ்ட் நீ பூர்த்தி செஞ்சாலே அப்பனுடைய ஆசீர்வாதம் பெற்ற மாரி தான். அதை பண்ணி நீ பொறுமையா நிதானமா கிரிவல பாதையில சுத்தி வரலாம். யாரும் வயிற்ற காய போட்டுட்டு இல்லை நான் பட்னியா தான் சுத்துவேன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. வயிறார சாப்பிட்டுட்டு அமைதியா கிரிவலம் பாதையில நிம்மதியா போகலாம். எங்க உங்களுக்கு சப்போஸ் வரீங்க, ஏதோ ஒரு ஆசிரமம் இருக்கு, அன்னதானம் போடுறாங்க, தாராளமா உட்காந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு பொறுமையா போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கிரிவல பாதையில வரும்போது நிறைய பேர் இந்த சாது சன்னியாசிகள் எல்லாம் இருப்பாங்க. உங்க கையில முடிஞ்ச அளவுக்கு, அதாவது உங்ககிட்ட 10 ரூபா இருக்கு, 10 ரூபா தான் நான் தானம் பண்ணணும்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு ரூபாய் தானம் பண்ணிட்டு வாங்க. வயசு வித்தியாசம் பார்க்காத. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், வயசானவரா பார்த்து தானம் பண்றது, கால் கை இல்லாதவங்களா பார்த்து தானம் பண்றது. அதாவது இந்த பாதையில ஒருத்தர் அதுக்காக உட்கார வச்சாச்சு அப்பன். அதனால நீங்க வயசு வித்தியாசம் பார்த்து தானம் பண்றதால அந்த தானம் சிறந்த தானம் ஆயிடாது. நீங்க அப்படி அவங்கள புறக்கணிச்சுட்டு போனா கூட, அதாவது ஒருத்தருடைய மனசு நோவடிக்க முடியாம உங்க கையில இருந்தா பண்ணுங்க. இல்ல 10 பேர் உட்காந்து இருக்கிறதால 10வது ஆளா ஒரு வயசான முதியோரை பார்த்து தானம் போடுறது, இல்ல கை கால் இல்லாதவங்களுக்கு ஒரு தானம் போடுறது, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அந்த தானம் வந்து உண்மையா அப்ப ஏத்துக்கவே மாட்டாரு. நீங்க முடிஞ்சா 10 ரூபா இருந்துச்சுன்னா 10 பேருக்கு சரிசமமா யார் இருக்காங்களோ ஒரு பாரபட்சம் இல்லாம தர்மம் பண்ணுங்க. அந்த தர்மம் வந்து சிறந்த தர்மமா போய் அப்ப மனசுல உக்காரும். நீங்க பாரபட்சம் பார்த்து பண்ணீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கையிலும் அதே மாதிரி பாரபட்சம் பார்த்து தான் அப்போ கொடுக்கறத கொடுப்பாரு. இதை வந்து நான் என்னுடைய ரிக்வெஸ்டா சொல்றேன். இதை தயவு செஞ்சு இந்த தவறுகளை நீங்க பண்ணிடாதீங்கன்றதான் என்னுடைய மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த நான் இந்த வாயிலா, இந்த யூடியூப் சேனல் வாயிலா நான் வெளியிடுறேன். நமசிவாய்.